மக்களே பாத்தீங்கன்னா இதை இவங்க எடிட்டிங் அப்படின்னு சொல்றாப்பல, ஆனா இதுல இருக்க இந்த கருவா கூட்டை நம்ம நிகழ்ச்சியில இப்ப வரதா இருக்காங்க. கருவா கூட்டை நீங்க வழக்க இப்படி கட்டிட்டா பிடிக்கும். போமா தொப்புள் காட்டி கோழி முட்டி. மேடம் இவதான் மேடம் என் குடும்பத்தை கலைக்கு வந்து சக்காலத்தி. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. விரி உனக்கு இருக்கு. ஏய் யாரே சக்காலத்தி சொல்ற? இதா விசரத்துக்கு தந்தற பாத்தியா? உன அடிக்கிட்டு சரியா தந்த ஆண்கள் தொண்டை. மேடம் அவ என்ன நல்லா இருக்கானே, அவ கூட சேர்ந்து வந்து டூயட் பாடுறா மேடம். உன்னை விட அழகாவே இருக்காமா அவ. மேடம் அங்க பாருங்க மேடம், யாமுடைய கையை பிடிக்கறாங்க. மேடம் கல்லு குடிச்சிட்டு வந்து அடிச்சாலும் கணவன் மேடம், புல்லு குடிச்சிட்டு வந்து அடிச்சாலும் புருஷன் மேடம். அப்படிதான் மேடம் நான் அவங்க கூட வாழணும். எங்களை எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருங்க மேடம். சேர்த்தெல்லாம் வைக்க முடியாதுமா, மூஞ்சில வேணா திரும்ப சேர்த்துல வைமா. மேடம் இப்ப இதுக்கு என்னதான் மேடம் வலி? இருமா தலையில சொட்ட கருவா கொட்டை எல்லாருக்கும் ஒரு வலி இப்ப இருக்குமா. எல்லாரும் இப்ப சேர போறீங்கம்மா. எப்படி மேடம்? அவ்வளவுதான், நீ பொண்டாட்டி ஆமா மேடம், நீ புருஷனாமா. நம்ம 2 பேரும் கிளம்புங்க மேடம். அவளுக்கு இருக்குமா, நீ எழுந்துருமா. சைடு வந்து கிளம்புமா, நீ கிளம்புமா. அப்படிதானே கிளம்புமா போமா. பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஜோடி சிறப்பா சீரழிச்சிட்டோம். அடுத்து ஒரு ஜோடி வாமா கொட்டை. ஏமா கருவா கொட்டை, இந்த புள்ளைய சரியா இருப்பாமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா. சரி விடுங்க, அவன் மினிவேஷன் போலதான் கிளம்புமா. கிளம்புங்கம்மா 2 பேரும் கிளம்புங்கம்மா, கிளம்புங்கம்மா. உண்டாண்டி அப்ப நான் என்ன பண்றது? இதுக்கப்புறம் நீ நானும் தான் ஜோடி. ஓகேடா ராசாங்களா, நிகழ்ச்சி முடிய போகுதுடா. டைட்டில் ஸ்பான்சர் சித்திரவேல் சட்டிகள், ராம் மூக்குநோண்டி பனியன்கள், அஸ்மத் சென்ட்டுகள். அப்பா இந்த சிக்னலை எப்படா போடுவானுங்க? ஐயா சாமி பிச்சை போடுங்க ஐயா, புண்ணியமா போ. பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்தா ஐயா பெருமாளே நீ தர்மம் போடியா சாமி. ஐயா நான் தான் முதல்ல. ஐயா சாப்பிட்டு 2 நாள் போப்பா. ஐயா நான் தான் ப்ரொபஷனல் பிச்சைக்காரி, நம்புங்க. ஐயா நான் பாட்டெல்லாம் பாடுவேன். இல்ல நம்ம ட்ரம்ஸ் பிளேயர். ஐயா நான் பாடி காட்டட்டுமா? அடிச்சு காட்டுடா. சிக்னல் போட அப்படியே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பண்ணுங்க. You know you love me, I know you care. You are my love, you are my heart. I never be apart. Love and heart. பாடுங்க அத பாடி காமிச்சேன்ல. இது பாடியே இல்ல, இது டீனேஜர். அம்மா இங்கிலீஷ் பாட்டலாம் பாடுற, உனக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்? சார் நான் பிகாம் கிராஜுவேட் சார். Father I am MBA graduate, give me 50 rupees. சார் ஃபர்ஸ்ட் மீ. இந்தாங்க ₹1. ஆளுக்கு 50 எடுத்துக்கோங்க, நான் வரேன். ஏய் ஏய் நான் போட்ட சட்டை தலையில போட்ட படி. ஏய் அது எனக்கு அந்த பரிசுடா. ஏய் அம்மா ஐயோ டேய் குண்டா, ஐயோ அம்மா ஐயோ குண்டா அம்மா ஐயோ அம்மா. இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த புள்ளைய ஷட் டவுன் பண்ணு. ஏங்க நம்ம பக்கத்து வீட்டு புஷ்பா இருக்காங்க, அவ புருஷன் இட்டா தண்டி பெரிய செயின் வாங்கி போட்டிருக்காங்க. புருஷன்னா அவன மாதிரி இருக்கணும். போ அவனே போய் கட்டிக்கோ போ. ஏங்க நான் பார்லர் போய் ப்ளீச் பண்ணலாம்னு இருக்கேங்க. பாத்ரூம்ல ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு, அதை எடுத்து மூஞ்சில அப்பிக்க. அப்பயே வண்டிய வரான்னு பார்க்கலாம்டி. போறாங்க சோறு வேணா ஒண்ணு வேணா போய் காபி போட்டுறோம் போ. நான் எதை கேட்டாங்க காபி கர்மாந்திர சொல்லுங்க, இரு எடுத்துட்டு வா. போ. நீ அப்பாவே சாப்பிடல, நீ என்னடா சாப்பிடுற மயிரே? இந்தாங்க காபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். என்னடி இது? நம்ம ஆதார் கார்டு காப்பி, இது உங்க 10th ஃபெயில் ஆன காப்பி, இது இந்த சனிய பிறந்த பர்த் சர்டிபிகேட் காப்பி, அப்புறம் இந்த வீட்டை ஏமாத்தி வாங்கணும்ல அந்த காப்பி. போதுமா? என்னங்க செயின் வாங்க போறோமா இல்ல ப்ளீச்சிங் பண்ண போறோமா? ஐயோ அம்மா ஐயோ. மாமியார் மருமகளுக்குள்ள நிறைய சண்டை இருக்கும், அதுக்காக இப்படியா பண்ணீங்க? மச்சான பாருங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. உங்களுக்குள்ள என்னதாமா பிரச்சனை? நாடகம் பாத்துட்டு இருக்கிறேன், ரிமோட்டை வாங்கி சன் மியூசிக் வச்சு டிங்கு டிங்குன்னு ஆடுறா. எங்க அம்மா வாங்கி கொடுத்த டிவி நான் எப்படி வேணா ஆடுவேன். இப்ப பாருங்க குடும்பம் பண்ண வக்கீல்ல உனக்கு டான்ஸ் கிடக்குதா? டான்ஸ் பாத்தீங்களா? நீங்க இருக்கும் போதே இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க இல்லாதப்ப என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பேபி? ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? குனிய வச்சு குத்துல குத்தி தொண்டை வலியா முதுகெலும்பு வலியா. நான் நடிப்புடியம்மா. யார் நடிக்கிறா? நீ தான் நடிக்கிற. எனக்கு நீங்க யாரும் வேணாம், கிளம்பி எல்லாரும். 10 மாசம் சுமந்து பெற்ற அம்மாவை மறந்துட்டியாடா? அம்மா ஏன்பா இப்படி ஆயிட்டேன்? சாரிமா. பேபி மூத்திர சந்தில எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணி மறந்துட்டியாடா? உன் கூட 100 வருஷம் புள்ளையா எனக்கு வேற யாரும் வேணாம்டா, நீ மட்டும் போதும்டா.
ஏய் விட்டா இவனுக்கு 2 பேரும் சேர்ந்துருவானுங்க பிறகு தெரியே. ஆமா அத்தை, விடக்கூடாது. அடிச்சாலும் புடிச்சாலும் அவன் நம்ம பையன். வாங்க. டேய், தலையில வேற பொடுகா இருக்கு. தலை குளிச்சு 5 மாசம் ஆகுது. என்னடா நம்ம காலேஜ்ல இப்ப எக்ஸாம் எழுதணும்ல, அத பார்த்துட்டு நம்ம காலேஜ்ல நமக்கு வேலை வாங்கி கொடுத்துறாங்கடா. ஜெயிச்சிட்டோம் மச்சான் நம்ம. என்ன மாதிரி ஒர்க்குடா? கோபிக்கு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட்ல வேலை. நான் நாத்தண்டா சாமி. கௌதம்க்கு ஃபுட் குவாலிட்டி செக்கிங்ல வேலை. மேடம் இன்னைக்கு நீ தான் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் ஹெட். ஐயோ பெருமாளே, முடியலடா சாமி. எப்பா அப்புறம் இந்த காலேஜ் என் கண்ட்ரோல் தான், பிரின்சிபலுக்கு அப்புறம் நான் தான். எந்த பைத்தியக்காரன்டா குப்பை தொட்டிகளா வாட்ச்மேன் போட்டுது. டீசென்ட்டா தானே பேபி இருக்கா? ஏன்னா எங்க அப்பா ரொம்ப டீசென்சி எதிர்பார்ப்பாரு. ஓகே பேபி. எனக்கு நீ வேணும்டா, ஓகே பேபி, புரிஞ்சுக்கோ. கூல் டவுன். அவர் பேசும்போது கொஞ்சம் மூக்கெல்லாம் நோண்டுவாரு, உங்க மேல தொடைப்பாரு. அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே என்ன? டேய் மச்சான், நானோட அப்ப மாப்பிள பார்க்க வரேன்டா மச்சான். கொஞ்சம் அமைதியா இருங்கடா, உயிரை வாங்காதீங்கடா. டீசென்ட்டா இருங்கடா, டீசென்ட்டா இருங்கடா. ஆத்துல சௌக்கியமா எல்லாரும்? மச்சான் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் டீசென்ட்டா இருங்கடா. பட்டன் போடு. டேய் மச்சான், அவன் யாரா சாவு கரைக்கு மாதிரி அங்கே உட்காந்துக்கிறான்? டேய் மச்சான், கேங்லயே நீங்க தான் டீசென்ட்டா இருக்கீங்க. உங்களை கூட்டம் தான் ஏன்டா அப்படி பண்றீங்க? டேய் நான் ரொம்ப டீசென்ட் ஆகணும், நான் அடிக்கண்டா அப்பா அவனை. ஏய் மச்சான் அவனை பார்த்தாலே எனக்கே கொஞ்சம் மண்டை சுடுதான். அது போய் அடிங்கடா போடா. யாரை வந்து ஹலோ சொல்லு பேபி. அப்பா வந்துட்டாரா? அப்பா வந்துட்டாரா? ஏய் மச்சான் ஏய் யாரோட அப்பா வந்துட்டான்? வாங்கடா. வாடா அவனை அப்புறச்சிக்கலாம் வாங்கடா. பேபி நாங்களும் இங்கே தான் இருக்கோம். உங்க அப்பா எப்படி இருப்பாரு? நல்ல 11 மாசம் புள்ளத்தாச்சி மாதிரி இருப்பாரா? பேபி பாத்தியா அவரை? டேய் சொல்ல மறந்துட்டேன், அவருக்கு லைட்டா மூளை வலிச்சு கம்மிடா. இன்ட்ரா மச்சான் ஃபீல் பண்ணாதடா டேய். பேபி உன்னை நான் டிப்ரெஷன்ல அந்த காமெடி பண்ணி என்ன சிரிக்க வச்சல. ஆமா அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி டிப்ரெஷன்ல இருக்காங்கடி, கொஞ்சம் காமெடி பண்ணி சிரிக்க வையேன். சரி இந்த டைலாக் திருப்பி சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நான் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் ஜோக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட ஒரு 2 ஜோக்கு சொல்றேன், கேட்டு ஜாலியா சந்தோஷமா சிரிங்க. திருப்பி சொல்றீங்களா? மூஞ்ச பார்த்தாலும் டிப்ரெஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஜோக்கு கடல் தண்ணி ஏன் பேபி உப்பு கரைக்குது? ஏன் பேபி எல்லாம் ஒண்ணு கடிக்கிறாங்களா? சீ இல்ல, நீங்க சொல்லுங்க. சரி விடுங்க, நானே சொல்றேன். ஏன்னா இனிப்பா இருந்தாலும் ஈ முக்கியம்ல. ஐயோ பெருமாளே, சிரிப்பு தாங்க முடியலையாப்பா. ஐயோ. இரு அடுத்த காமெடி நல்லா இருக்கும்டா, சூப்பரா இருக்கும்டா பேபி. அடுத்த காமெடி சொல்லு பேபி. ஒருத்தன் கையில செல் இருந்துச்சாமா, அதுல அவன் போன் பண்ணலையா, மெசேஜ் பண்ணலையா, ஏன் போட்டோ கூட எடுக்கலையா, ஏன் தெரியல பேபி, நீயே சொல்லு. ஏன்னா அவன் வச்சிருந்தது பார்சல். ஐயோ பேபி, உன் ஃப்ரெண்ட் யா பேபி இந்த ஜோக்கு எப்படி சிரிக்கிறா? டேய் அவன் அழுதுட்டு இருக்கான். ஐயோ அப்ப இன்னும் 35 ஜோக் இருக்கே. பேபி சிரி பேபி. ஐயோ கியூட் பேபி. இதுதான் நான் சொல்ல போற லாஸ்ட் ஜோக், சரியா? இந்த ஜோக் அடுத்தது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சர் மட்டும் பண்ண கூடாது, சரியா? கேளு பேபி ஜோக். பேபி ப்ளீஸ் பேபி, போடுண்டி ப்ளீஸ் டி உரி. சரி ஓகே. டேய் மச்சான் எந்திரா மச்சான், இந்த ஜோக் நல்லா இருக்குடா, உண்மையாவே நல்லா இருக்குடா. எந்திரி. சொல்லு. எங்க தாத்தா ஏன் எப்பயுமே குதிரைக்கிட்டே போக மாட்டாரு? ஏன் யாருக்குமே தெரியல. சரி நானே சொல்லட்டுமா? ஏன்னா எங்க தாத்தா கொல்லு தாத்தா. கொல்றா. போடு.